தமிழரசு கட்சி விரைவில் முடிவெடுக்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் இன்று முதல் போக்குவரத்துக்கு தடை. செம்மணி மனித புதைகுழியில் ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக இன்று முடிவு. மாகாண சபை தேவையா மீள ஆராய வேண்டும். தினேஷ் குணவர்த்தன. மின்சார சபையை தனியார் மயப்படுத்த அரசு முயற்சி. பாட்டாளி சம்பிக ரணவக்க குற்றச்சாட்டு. ஜனாதிபதி இன்று மாலைதீவுக்கு விஜயம். மணல் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட செயலாளர் தெரிவிப்பு. பாடசாலை நேர மாற்றம் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. ஜோசப் ஸ்டாலின். சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திருநி பிரியமாலி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புகளுடன் இணைந்து தயாரித்த கடித வரைவு இலங்கை தமிழ் அரசு கட்சியினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக தமிழ் அரசு கட்சி விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்தார். 1983 தமிழர்களுக்கு இருந்த மரண பயம் இன்றும் தொடர்கிறது. போர்க்காலத்தில் இருந்த பயம் போர் முடிவுக்கு வந்த பின்னரும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களும் பயத்தை ஏற்படுத்தியவர்களும் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். நேற்று இன்று நாளை என்று வேறுபடுத்த முடியுமா? எந்த மாற்றமும் இல்லையே. நேற்று ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு இன்று செயல்படுகிறோமா? எதிர்கால சந்ததியினருக்கு ஒழுங்கான அணுகுமுறையை அல்லவா நாம் காட்ட வேண்டும். எங்களுடைய இடத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க சமஷ்டியை வலியுறுத்திய போது அதனை சிங்களவர்கள் நிராகரித்த போதே தமிழர்கள் ஆயுதமேந்தினர். நினைவு கூண்டு அழுதுவிட்டு செல்வதால் எதுவும் பயனில்லை. அனுபவத்தில் கற்ற பாடங்களை பயன்படுத்துகின்றோமா? ஒற்றை ஆட்சியை நாம் ஏற்க மறுத்ததாலேயே முள்ளிவாய்க்கால் என்ற கட்டம் மிக மோசமாக நடத்தப்பட்டது. ஆனால் இன்று முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்படுகிற போது ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வை வலியுறுத்தியவர்கள் கலந்து கொள்வதையும் ஏற்கிறோம். ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அனைவரையும் இங்கு அழைக்கவில்லை. இனியாவது தியாகங்களுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும். தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புகளுடன் இணைந்து தயாரித்த கடித வரைவு இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எமது கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் செயற்குழு முடிவெடுக்கும் என தெரிவித்தார். செயற்குழு இணைய வழியில் கூடி ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு மாதம்தான் இருக்கிறது. உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பாக தமது தீர்மானத்தை எடுக்கும். இலங்கை தமிழரசு கட்சியினர் இது தொடர்பில் விரைவில் எடுக்க வேண்டும். மனித உரிமைகள் பேரவை இலங்கையின் ஒப்புதல் இல்லாமல் அதனை மீறி செயற்பட முடியாது. ஆகவே மனித உரிமை பேரவையில் இருந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக இந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாம் பிரிந்து நிற்காமல் இணைய வேண்டும். வல்லரசுகளின் ஆதிக்கத்துக்கு அடிபணியாத சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். சாட்சியங்களை சேகரிப்பதற்காக கூறி அதே கட்டமைப்புக்குள் காலத்தை வீணடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோத்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று முதல் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. குறித்த வீதி தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னர் திறந்துவிடப்படும். வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும் என்பதுடன் ரதோற்சவம் மற்றும் சப்பரர் திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலே பயணிக்க முடியும் என யாழ் மாநகர சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும். நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக 46 சான்று பொருட்கள் அகழப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி அகழ்வு பணிகள் 22வது நாளாகவும் யாழ்ப்பாணம் நீதவான் AA ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டன. தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ரா சோமதேவா தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெறுகிறது. அகழ்வு பணிகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த சட்டத்திறனிகள் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கடந்த 2 தினங்களில் புதிதாக 14 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக 95 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 11 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்காததால் திங்கட்கிழமை எப்போது செய்யப்படும் என்பதை பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அகழ்வு பணிகளில் மொத்தமாக 46 சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சிந்துபாதி இந்து மயான நிர்வாகத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர்.
மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா என்பதை நீள சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அதனை முழுமையாக நீக்க அல்லது மறுசீரமைப்பதற்கான கலந்துரையாடல் நாடளாவிய ரீதியில் இடம்பெற வேண்டும் என தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 40 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமை இன்றைய அரசியல் சவால்களை எதிர்கொள்கின்றதா என்பதை நாம் ஆராய வேண்டும். மேலும் மாகாண சபை முறையின்றி கடந்த பல வருடங்களாக நாடு இயங்கியிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என தினேஷ் குணவர்த்தன சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்தும் நடத்தப்படாமல் தாமதமடைந்து வருகின்ற சூழலில் அது தொடர்பில் தினேஷ் குணவர்த்தனவின் நிலைப்பாட்டை வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு இறுதியாக கூபா மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் இன்னும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் தாமதமாகி வருகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் தேர்தல் முறை தொடர்பான சட்ட சிக்கல் காணப்படுவதால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்பன மாகாண சபை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரை அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அந்த வகையில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் மாகாண சபை முறைமை கடந்த காலங்களில் பயனற்றதாகவே இருந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபைகள் இன்றி பல நாடுகள் பல வருடங்கள் பயணித்துள்ளது. எனவே இதற்கு பின்னரும் இந்த மாகாண சபை முறை நாட்டுக்கு தேவையா என சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை ஊடாக மக்களின் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. மாறாக இதற்கு பாரியளவு நிதி செலவிடப்படுகிறது. எனவே மாகாண சபை நாட்டுக்கு தேவையா என்பது தொடர்பில் மீள சிந்திக்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. இது தொடர்பில் சகல தரப்பினரும் கலந்துரையாட வேண்டும். தமது யோசனைகளை முன்வைப்பது அவசியம். மாகாண சபை முறைமை தொடர்பாக முழுமையான மீள் சிந்தனை அவசியமாகிறது. மாகாண சபை முறைமையை அப்படியே கொண்டு செல்வதா அல்லது அதனை முழுமையாக மாற்றியமைப்பதா அல்லது அதனை இல்லாமல் செய்வதா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளி என்று முத்திரை குத்துவது நியாயமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் ரீதியாக பழி வாங்குவது நியாயமில்லை என மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். தனது உடல்நல குறைபாடுகளை பயன்படுத்தி சில தன்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் தனி உரிமையை தனியார் மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையின் தனி உரிமையை இலங்கை மின்சார சட்டம் மூலமூடாக குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கிறார் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் தொடர்பான 2வது மதிப்பீடு விவாதம் எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. மின்சார சபை சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த அரசாங்கத்தால் இந்த சட்டம் தொடர்பான சட்டம் மூலம் பெற்ற மானிய அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டதன் பலர் இந்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கு பின்னர் சட்டம் இயற்றப்பட்டது. இலங்கை மின்சார சபை சட்டம் 2024-10-27 முதல் அமுல்படுத்தப்பட இருந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அந்த சட்ட அமலாக்கத்தை இடைநிறுத்தியது. இதுவும் சட்டவிரோதமானதொரு செயற்பாடாகும். இலங்கை மின்சார சபை சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் பரிந்துரை அறிக்கைக்கு அமைய இலங்கை மின்சார சபை சட்டமூல வெட்டமானி அறிவித்தலில் பிரசுரித்தது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 15 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானதா அல்லது முரணற்றதா என்பதை மாத்திரமே உயர்நீதிமன்றம் ஆராயும். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக தாக்கங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் அவதானம் செலுத்தாது. இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்தை அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்துமா என்பது சந்தேகத்துக்குரியதே. இலங்கை மின்சார சபையின் தனி உரிமையை தனியார்மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையின் தனி உரிமையை இலங்கை மின்சார சட்டம் மூலமூடாக குழி தோண்டி புதைக்க முயற்சிக்கின்றனர். இந்த சட்டம் மூலத்தில் இலங்கை மின்சார சபையின் தனி உரிமை 5 அல்லது 6 நிறுவனங்களாக கூறுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை செயற்படுத்தியதன் பின்னர் பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரம் பிற தனியார் நிறுவனங்களுக்கு கையளிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மாலைதீவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார்.
மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரில் அவர் இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மாலத்தீவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது அனுகுமார் திசாநாயக்க மாலத்தீவு ஜனாதிபதி முஷுவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருதரப்பினரது பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு இடையில் முறையான ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த வருடத்தின் 60 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வணிக மன்றம் ஒன்றில் உரையாற்றவும் மாலத்தீவில் உள்ள இளைஞர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் இந்த பயணத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் இணைந்து கொள்ள உள்ளனர். நல்லூர் பெருந்திருவிழாவுக்கென இம்முறை எடுத்து வரும் மணலை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு யாழ்ப்பாண மாநகர சபையிடம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு மணலினை எடுத்து வருவது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சை குறித்து விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெரும் திருவிழாவுக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாண மாநகர சபையால் நமக்கு முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை மருதங்கனி பிரதேச செயலரிடம் முன்வைத்த போது பிரதேச செயலாளர் அங்குள்ள சமூகப்பட்ட அமைப்பினருடன் கலந்துரையாடி தொடர்பு கொண்டு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இருந்தபோதும் நாகர்கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் கழகம் அதற்குரிய அனுமதியை வழங்கிய போது வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய அனுமதி அம்மாள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து சமூகமற்ற அமைப்புகளுடன் கலந்துரையாடலை தொடர்ச்சியாக மேற்கொண்ட போதும் எவரும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியிலிருந்து மண்ணை பெற்று விநியோகிப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கை எம்மாள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கனியவள திணைக்களத்திடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது கொழும்பு தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் சுற்றாடத்துறை அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். இது தொடர்பாக சுற்றாடத்துறை அமைச்சருக்கு நான் தெளிவான விளக்கத்தை வழங்கினேன். அதனைத் தொடர்ந்து கனியவள திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகத்துடன் தொலைபேசியில் உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டலை வழங்கியதன் அடிப்படையில் இதற்கான அனுமதி கொழும்பு தலைமையகத்திலிருந்து யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் நல்லூர் பெருந்திருவிழாவுக்கான மணல் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இருப்பினும் அங்கு இருக்கின்ற சமூகமற்ற அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டது. இருந்த போதிலும் நாங்கள் இம்முறை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் இம்முறை மணல் கிடைக்கப்பெற்றால் அந்த மணலை தொடர்ந்தும் அடுத்த திருவிழாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் என தெரிவித்தார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சு அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பில் பாடசாலைகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களுக்கு உயர்த்தப்படும் என்றும் 8 பாடங்கள் கொண்ட தற்போதைய பாடத்திட்டம் 7 பாடங்களுக்கு குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இம்மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டிலிருந்து அமுலில் வரும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த புதிய கல்வி அமைப்பு தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜோசப் ஸ்டாலின் பாடசாலை நேர மாற்றம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். பாடசாலை நேரத்தை மாற்றும் தீர்மானத்துக்கு தமது கடுமையான எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தியதோடு இது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி தரத்தை பாதிக்கும் என சுட்டிக்காட்டினார். சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திலினி பிரியமாலியை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். கோமாகம நீதிமன்றத்தில் ஒரு உத்தியோகத்தரின் பணிகளை தடுப்பதற்காக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கோமாகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோமாகம நீதவான் போலீசாருக்கு முன்னதாகவே உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் திலினி பிரியமாலியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. திலினி பிரியமாலி காலை கோமாகம போலீசார் மத்தியில் நேரில் வந்தபோது அவர்கள் உடனடியாக கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தொடர்ந்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாரியளவு நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி ஏற்கனவே திலினி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.